பாடத்திட்டத்தின் புதிய தேர்ச்சி முறை அறிவிப்பால் தேசிய கல்விக் கொள்கை மூலம் மாணவர்களை குலத்தொழிலுக்கு அனுப்ப பாஜக அரசு முயற்சிக்கிறதுன்னு திருமாவளவன் இல்ல, இன்னைக்குதான் அதுக்குதான் பதில் சொல்லிட்டேன். திருமாவளவன் அவர்களே, தயவு செய்து குழந்தைகளை படிக்க விடுங்கள். திருப்பி அடின்னு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க, நாங்க திருந்தி படின்னு நாங்க சொல்லி கொடுக்குறோம். அம்மாக்களுக்குலாம் குழந்தைங்களை படிக்காம பாஸ் பண்ணி 8வது வரைக்கும் பாஸ் பண்ணி விட்டா 9வது கிளாஸ்ல என்ன பண்ணுவாங்க? அதுக்கு பதிலா 2 மாசம் அந்த குழந்தைங்களை உட்கார வச்சு திருப்பி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நல்லா பரீட்சை எழுத வச்சு அடுத்த கிளாஸ்க்கு அனுப்புறாங்க. அப்படி பண்றது சரியா? இல்லைன்னா நீ பாஸ் பண்ணிட்டேன்னா குழந்தைங்க பாட்டு படிக்காம பாஸ் பண்ணிட்டா அடுத்த கிளாஸ்ல போய் கஷ்டப்படுவாங்களா இல்லையா? 9வதுன்றது பெரிய கிளாஸா இல்லையா? ஆக எதை பத்தியுமே கவலைப்படாமல் பொய் சொல்லி கொண்டிருந்தால் எப்படி? குலக்கல்வி குலக்கல்வி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் மக்களை அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளுகிறார்களே தவிர வேறு எங்குமே புதிய கல்வி கொள்கை என்பது குழந்தைகளின் மன அழுத்தத்தை குறைத்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிபிஎஸ்ல 15% சிலபஸ் குறைச்சாச்சு. 2 டெஸ்ட் வச்சுட்டு எக்ஸாம்ல அதுல எந்த டெஸ்ட்ல அதிக மார்க் வாங்குறாங்களோ அதை கொடுக்குறாங்க. ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா 2 மாசம் அவங்களுக்கு தனி கவனம் செலுத்தி அவங்கள நல்லா பரீட்சை எழுத வச்சு அவங்கள பாஸ் பண்றாங்க.